குழந்தைக்கு கூட இவர் தெரியும். யார் இவர்? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர். சாரி ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அந்த மாபெரும் மனிதர் திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பத்தி தான். அவருடைய வாழ்க்கையில அவர் எவ்வளவு கடினமான ஒரு இதெல்லாம் கடந்து வந்து அவர் ஒரு ஜனாதிபதியா ஆனார் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, அவருடைய இதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம், ஸ்டோரிய. சோ அதுக்கப்புறம் தான் நம்ம இன்னைக்கு பாடத்துக்குள்ள வரப்போறோம். ஓகே, டன். இந்திய விஞ்ஞானியும் 2002 முதல் 2007 வரை இந்தியாவுடைய 11வது ஜனாதிபதியா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இருந்திருக்காரு. அவர் வந்து கடந்து வந்த பாதைகள் எல்லாமே ரொம்ப கடினமான பாதைகள், நிறைய சவால்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கார். இவர் ஒரு தமிழ் முஸ்லிம் குடும்பத்துல பிறந்தார். இவருடைய தந்தை வந்து ஜெயினுலாப்தீன் வந்து ஒரு படகினுடைய உரிமையாளர். தாயார் ஆஷி அம்மா அப்படிங்கிறவங்க வந்துட்டு அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், இல்லத்தரசி. டாக்டர் அப்துல் கலாம் வந்து ஒரு சாதாரண ஏழ்மையான குடும்பத்துல இருந்து தான் பிறந்து வந்திருக்கார். அவருடைய தந்தையினுடைய வருமானத்திற்கு நிதி உதவி செய்வதற்காக அவருடைய ஸ்கூல் டைம்க்கு அப்புறம் வந்து பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன், செய்தித்தாள் விநியோகம் பண்ணுவதற்காக வேலைக்கு போறாரு. தனது குடும்பத்தின் வருமானத்தை ஈடு செய்வதற்காக சிறு வயதிலேயே வேலை செய்ய தொடங்கி இருக்காரு. பருவத்துல எல்லாம் வந்து அவர் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ரொம்ப வந்து அதிகமான மார்க் வாங்கக்கூடிய வந்து மாணவர்லாம் கிடையாது. இது வேற ஒரு ஸ்டோரியில நம்ம இது பார்த்திருக்கோம், அப்துல் கலாம் அவருடைய ஒரு ஸ்டோரியில. சோ கணிதத்துல மேக்ஸ்ல அவருக்கு வந்து ரொம்ப உழைப்பாளி மாணவரா இருந்தாரு. கல்லூரியில படிக்கும் போது கூட அவருடைய முன்னேற்றம் பெருசா இல்லாததுனால அவருடைய காலேஜ் டீன் வந்து அந்த அளவுக்கு அவருடைய எஜுகேஷன்ல ஹாப்பி இல்ல. பட் அடுத்த 3 நாளைக்குள்ள நீங்க இந்த திட்டத்தை முடிக்கல அப்படின்னா அவர் படிச்சது எல்லாமே ஸ்காலர்ஷிப். சோ அந்த ஸ்காலர்ஷிப்பை கேன்சல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அப்பதான் அவருடைய திட்டம் வந்து அவர் என்னன்னா, கஷ்டப்பட்டு உழைச்சு நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். சோ அப்ப வந்து நம்மளுடைய டீன வந்து எப்படியாவது வந்து அவர் கொடுத்த வேலையை முடிச்சு படிப்பு இதை முடிச்சு ப்ராஜெக்டை முடிச்சு நம்ம நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல வந்து அவருடைய டீனை வந்து கவர் பண்ணிடுறாரு. அந்த வேலையை அவர் கொடுத்த அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை முடிச்சு. சோ அங்கிருந்து தான் வந்து டாக்டர் அப்துல் கலாம் வந்து பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் விமான மேம்பாட்டு நிறுவனத்தில் ஒரு விஞ்ஞானியாகவும் சேர்ந்தார். ஓகேவா? சோ இவரை பற்றின வரலாறு இன்னும் அதிகமாக உள்ளது. ஒரு குட்டி சின்ன பார்ட் தான் இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்கேன் நான் கிளாஸ்ல. ஓகே, சரி, இப்ப பாடத்துக்கு வந்துடலாமா? ஓகே. இரண்டாவது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும், நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்சஸ். இந்த நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்சஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிற டாபிக் கூட்டு தொடர் வரிசை. இப்ப நான் டெலிட் பண்ணேன் இல்லையா? 2.5 எக்ஸசைஸ்ல அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல 5th சம் வரைக்கும் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருக்கோம். நம்ம இது வரைக்கும் இந்த பாடத்துல டோட்டலா 2.1, 2.2, 2.3, 2.44 எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். முதலாவது எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா எக்ஸசைஸ். யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா மெத்தட் யூஸ் பண்ணி நம்பர்ஸுடைய HCF மீபோவா கண்டுபிடிக்கிறது. இரண்டாவது வந்து ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக், அடிப்படை எண்ணியல் தேற்றம். அதை வந்து இரண்டாவது டாபிக்காக நம்ம பார்த்தோம். ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக் தியரம் யூஸ் பண்ணி மீபோவா. மூன்றாவது டாபிக் மட்டு எண் கணிதம், மாடுலஸ், புது டாபிக். இது வரைக்கும் நம்ம இது எல்லாமே வந்து நம்ம இந்த வருஷம் தான் புதுசா பாக்குறோம்.
நான்காவது டாபிக் சீக்வென்சஸ், தொடர் வரிசைகள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? சோ இந்த 4 டாபிக் ஃபுல்லா கம்ப்ளீட்டா பார்த்திருக்கோம். இதுல இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்திருக்கேன். சோ இப்ப நம்ம பார்க்கிறது சீக்வென்ஸ், தொடர் வரிசைகளை தொடர்ந்து அந்த தொடர் வரிசையில் கூட்டுத்தொடர் வரிசை என்றால் என்ன அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிற டாபிக். அதுல வந்து கூட்டுத்தொடர் வரிசையுடைய எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் கொடுத்திருந்தேன். இப்ப நான் ஒரு தடவை ரீகேப் பண்றேன். இந்த தொடர் வரிசைகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த டாபிக் வரப்போறது வந்து சீரீஸ் தொடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒரு நிமிஷம் இருங்க. எப்பவுமே வந்து நம்மளுடைய தொடர் வரிசைகள், கூட்டு தொடர் வரிசை ஆகட்டும், தொடர் வரிசை கொடுத்திருக்கிற டேர்மை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏ அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுவோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். டிஃபரன்ஸ் இரண்டிற்கும், முதலாவது உறுப்புக்கும் இரண்டாவது உறுப்புக்கும் உள்ள பொது வித்தியாசம் அப்படிங்கிறது தான் காமன் டிஃபரன்ஸ். அதாவது ரெண்டாவது டேர்ம் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் A1 or T1. ஓகே, செகண்ட் டேர்ம் இஸ் T2, டேர்ம் 2. நான் Tங்கிறத வந்து T1 and T2ன்னு எடுத்திருக்கேன். T2க்கும் T1க்கும் T4க்கும் T3க்கும் அடுத்த உறுப்புக்கும் முன்னாடி உறுப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை காமன் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் இப்ப உங்களுக்கு ஜஸ்ட் நம்பர் பண்றேன். ஃபர்ஸ்ட் டேர்ம் உடைய மதிப்பு 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். எண்ணினுடைய மதிப்பை 5 4 அப்படின்னு எடுத்துக்கிறேன். பொது வித்தியாசத்தை 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் A equal to 2. டேர்ம் நம்பர் n, நான்காவது உறுப்பு 4. காமன் டிஃபரன்ஸ் B is equal to பொது வித்தியாசம் 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். சோ an is equal to a plus n minus 1 into d அப்படிங்கிற ஃபார்முலால நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு நான்காவது உறுப்பு 8 அப்படின்னு கிடைக்கின்றது. 2 4 6 8. சோ இங்க n அப்படிங்கிறது வந்து எத்தனையாவது உறுப்பு? நான்காவது உறுப்பு. சோ நான்காவது உறுப்பு 8 அப்படிங்கிறது கரெக்டா? நான் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 2ன்னு எடுத்தேன் அப்படின்னா ரெண்டாவது டேர்ம் அது கூட 2 ஆட் பண்ணனா 4 6 8 அண்ட் சோ ஆன் இப்படி போகுமா? சோ அப்ப வந்து நான்காவது உறுப்பு கண்டுபிடிப்பது எப்படி? அதாவது எத்தனையாவது உறுப்பு? இப்ப இங்க நீங்க என்னோட வேல்யூ வந்து 19 26 என்ன வேணா மாத்திக்கோங்க. பட் உங்களால வந்து இப்படி 2 2 2 இப்போ நீங்க வந்து 39வது உறுப்பு நான் எடுத்திருக்கேன். 39th டேர்ம். என்னால வந்து 2 4 6 8 9 10 12 அப்படின்னு ஆட் பண்ணிட்டே ஒரு லைன் எழுத முடியாது இல்லையா? சோ அதுக்காக தான் நமக்கு வந்து அந்த பொதுவான காமன் nth டேர்ம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டோம். காமன் டேர்ம் என்னன்னு தெரிஞ்சுட்டோம்னா அதுல எத்தனையாவது உறுப்பு வேணும்? என்னோட மதிப்பை மாத்துங்க. சோ எனக்கு 39வது உறுப்பு வேணுமா? அது 78 அப்படிங்கிறது இந்த ஃபார்முலால போட்டு இந்த கூட்டுத்தொடர் வரிசையில இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். ரெண்டாவது இங்க பாருங்க, அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் வந்து A வந்து 5 கொடுத்திருக்காங்க. D வந்து இங்க 25 டேர்ம் பாருங்க. D வந்து 3 கொடுத்திருக்காங்க. N வந்து 25th டேர்ம் வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் A is equal to இங்கேயும் நீங்க நம்பர்ஸ் வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? A first term is equal to 5, common difference D is equal to 3, number of terms N is equal to 25 அப்படின்னு சொல்லிட்டு. So nth term A plus N minus 1 into D. So A25 is equal to A value is 5, N value வந்து 25 minus 1 is 24 into 3. So 5 plus 72 is 77. இப்போ அடுத்த டாபிக் நம்ம பார்க்க போறதுதான் சீரியஸ் சம் ஆஃப் n terms. இப்போ இந்த டேர்ம்ஸ் உடைய சம் என்ன? ஓவராலா ஆட் பண்ணா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா வரக்கூடியது சம் ஆஃப் n terms. Sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d. இப்போ இங்க 25 உறுப்புகளை கூட்டினால் வரக்கூடிய விடை என்ன அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபார்முலா. இது 25வது உறுப்பை கண்டுபிடிப்பதற்கு 25th டேர்ம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது 25 டேர்ம்ஸ் உடைய
சம்மேஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுதா? சோ இப்ப நம்ம டைரக்டா எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போயிடலாமா? சோ எக்ஸசைஸ்ல நமக்கு எந்த கொஸ்டின் பார்க்கணும்? 5வது கொஸ்டின் வரைக்கும் பார்த்திருக்கோம். 6ல இருந்து பார்க்கணும் இல்லையா? சோ 6வது கேள்வி 9, 15, 21, 27 அண்ட் so on up to 183 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் நடு உறுப்புகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Find the middle term of an AP 9, 5, 21, 27 and so on up to 183. சரி, இப்ப போர்டுக்கு வந்துடலாம். சோ இந்த நான் காமிச்ச இப்ப சிமுலேஷன்ல நீங்க எந்த நம்பர்ஸ் வேணாலும் அந்த இடத்துல மாத்தி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? சோ இப்போ உங்களுடைய given AP சீரிஸ் என்ன? 9, 15, 21, 27 and so on up to 183. சோ வந்து இந்த இடத்துல என்ன நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா 19வது உறுப்புகளை காண்கன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க தமிழ் மீடியம் புக்ல. இங்கிலீஷ் மீடியம் புக்ல ஒரு நிமிஷம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். மிடில் டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மீடியம் புக்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. நம்ம மிடில் டேர்ம் தான் கண்டுபிடிக்கணும். நம்மளோட கரண்ட் புக்ல வந்து மிடில் டேர்ம் தான் இருக்கு. சோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் அன் ஏபி எவ்வளோங்கிறது தெரியணும் இல்லையா? இதுல சோ அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் அன் உறுப்புகளின் கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை ஈக்குவல் டு இஸ் n is equal to L minus A by D plus 1. ஓகேவா? சோ இங்க A is equal to 9. L last term is equal to 183. இந்த சீரீஸ்ல லாஸ்ட் term. D (183 minus 9 divided by 6) இல்லையா? சோ D வந்து 6 தானே? 6 plus 1. அதாவது இந்த தொடர் வரிசையில தொடர் வரிசையில மொத்தம் எத்தனை உறுப்புகள் உள்ளன அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலா நம்ம போட்டிருக்கோம். சோ அப்போ 183 minus 9 is 174. 174 by 6 plus 1. சோ 174 by 6 அப்படிங்கும்போது 6 6 6 2 12 மீதி 5 9 6 54 29 plus 1 is equal to 30 terms வந்து இந்த தொடர் வரிசையில் உள்ளது. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 30. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் is equal to 30. சரியா? அப்போ மிடில் டேர்ம் என்னவா இருக்கும்? 15ஓ 16ஓ இருக்கும் இல்லையா? இது 6th சம் இன்னும் முடியல. ஃபர்ஸ்ட் வந்து இங்க மிட் டேர்ம் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. மிட் டேர்ம் சொல்லுங்கன்னு கேட்டாச்சுனாவே லாஸ்ட் டேர்ம் டோட்டல் நம்பர் ஆஃப் சீரிஸ் என்னங்கிறது நமக்கு தெரியணும். இப்ப லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் டிவைடட் பை டிஃபரன்ஸ் பிளஸ் 1 அப்படிங்கறதா ஃபார்முலா. சோ இதுல சப்ஸ்டியூட் பண்ணீங்க நம்ம மொத்தமா இந்த இதுல வந்து 30 டேர்ம்ஸ் 30 உறுப்புகள் இருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ மிட் டேர்ம் என்னவா இருக்கும்? 30ல பாதி 15. 15ஓ 16ஓ ரெண்டுமே வரும் இல்லையா? So the middle term must be 15th term and 16th term.
அண்ட் 16th டேர்ம் இல்லையா? சோ n வந்து ஈவனா இருந்தது. n is equal to 30 ஈவன் அப்படின்னா நமக்கு அது எப்படி இத கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறது தான். n is equal to 30 அப்படிங்கிறது இரட்டைப்படை எண் ஈவன் அப்படின்னால் the middle terms are P30 divided by 2 and P30 divided by 2 plus 1. சரியா? அப்போ 15வது உறுப்பும் 16வது உறுப்பும் கண்டுபிடிக்கணும். A plus n minus 1 into D. A என்ன 9 plus n உடைய மதிப்பு என்ன? 15 minus 1 14. சோ டைரக்டாவே இங்க நான் போட்டுக்கலாமா? 14 D என்ன 6 நம்ம கண்டுபிடிச்சோமோ 14 6 84 9 plus 84 ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா T 15 is equal to 90 15வது உறுப்பு. சோ அப்போ 16 T 16 is equal to இதேதான் A plus 15D கரெக்டா? 16 minus 1 15 15D. அப்ப A என்ன 9 plus 15 into 6 15 6 90 9 plus 90 which is 99. T16 is equal to 99. So middle terms are 93, 99. ஓகேவா? சரிங்களா? 6வது கேள்வி. அடுத்தது question number 7. If 9 times 9th term is equal to the 15 times 15th term, show that 6th term is 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 9வது உறுப்பின் 9 மடங்கும் 15வது உறுப்பின் 15 மடங்கும் சமம் எனில் 14வது உறுப்பின் 6 மடங்கானது 0 என நிறுவுக. Next, A, B and sorry A and D நமக்கு வேணும் இல்லையா? முதல் உறுப்பு பொது வித்தியாசம். Let A and D be the first term and common difference of AP. Difference of AP. So இங்க என்ன கொடுத்திருக்காங்க? Times of 9th term is equal to the 15 times of 15th term. Given that 9 times of 9th term is equal to the 15 times of 15th term. Correct? So Tn is equal to A plus n minus 1 into D அப்படிங்கிற ஃபார்முலால போட்டா 9 plus 9 into A plus 8D அப்படின்னு வருமா? A வந்து நமக்கு தெரியாது. n minus 1 is 9 minus 1 8 D as it is. A plus 9D 8D வருமா? Which is equal to 15 into A plus 14D அப்படின்னு கிடைக்குமா? Am I right? Correct? Yes. So இப்ப வந்து நீங்க இத உள்ள மல்டிப்ளை பண்றீங்க. 9A plus 72 9 8 72D is equal to 15A plus 210D அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறீங்க. சோ இதை எல்லாத்தையும் ஒரு சைடு எடுத்துட்டு வரோம். 9A plus 72D
minus 15a minus 210d is equal to 0. ஓகேவா? சோ இப்ப எல்லாத்தையும் ஒரே சைடா கொண்டு வந்தாச்சு. இப்ப ஒரே சைடா கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஏவையும் டியையும் சிம்பிளிஃபை பண்ணலாமா? இங்க இருந்து கொஞ்சம் மேல இருந்து டெலீட் பண்ணிக்கிறேன். என்ன லாஸ்டா ஒரே சைடு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தோம். 9a plus 72d minus 15a minus 210d is equal to 0. So 15 ஏல 9 ஏவா கழிச்சா minus 6a 210ல 72 கழிச்சா minus 138 d is equal to 0. minus 1ஆல டிவைட் பண்றோம் அப்படின்னா 6a plus 138d is equal to 0 அப்படின்னு ஆயிடும். சோ இப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க? show that 6 times of 24th term is 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? show that to prove that 6 times of 24th term is equal to 0. Considerly consider 6 times of 24th term is equal to 6 into a plus 23d இல்லையா? a plus n minus 1 into d னா 23 தான் இல்லையா? சோ அப்போ 6a plus இது ரெண்டு 23 into 6 138d equal to 0ன்னு எப்படின்னா இந்த 1வது ஈக்குவேஷன்ல இருந்து by 1 அதனால இத equal to 0 பண்ணியிருக்கேன். அப்போ 6 times of 24th term is equal to 0. Hence it is proved. இப்போ இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 6a plus 138d அப்படின்னு சொல்லிட்டு நம்ம first 2 terms வச்சு கண்டுபிடிச்சதுக்கான ஆன்சர் கிடைச்சது. சோ அத கொண்டு வந்து நான் இங்க ரீப்ளேஸ் பை 1 வந்து இங்க ரீப்ளேஸ் பண்ணினதுனால இத 0 அப்படின்னு சொல்லிட்டேன். So 6 times of 24th term is equal to 0. Hence it is proved. ஓகேவா? சரி. 8வது கணக்கு. த்ரீ பிளஸ் கே 18 5k plus 1 என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் k இன் மதிப்பை காண்க. given series என்ன? 3 plus k minus k plus 1 are in AP. கான்ஃபிடன்ட் எடுத்து ஓகேவா? So T2 minus T1 equal to T3 minus T2. 18 minus k minus of minus k அதாவது minus of minus அப்படிங்கும்போது minus தான் இல்லையா? சோ இல்லாட்டி இங்க ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். 5k plus 1 minus of 18 minus k. So 18 minus k minus 3 minus k is equal to 5k plus 1 minus 18 plus k. So இப்போ 18ல 3 போச்சா 15 minus k is minus 2k. So 15 minus 2k is equal to 18ல 1 போனா 17 5 1 6 6k minus 17 ஓகேவா? ஸோ நம்பர் எல்லாம் ஒரு சைடும் கேவை ஒரு சைடும் கொண்டு வந்துடும்.
15 plus 17 is equal to 6k plus 2k அப்படின்னு ஆயிடும். So 15 plus 17 is equal to 32 is equal to 8k. K is equal to 32 divided by 8. K is equal to 4. 8 1 8 8 4 32. Therefore K வினுடைய மதிப்பு 4. ஓகேவா? So இங்க K ஓட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. நம்ம K ஓட வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஓகே? சரி. 9வது கேள்வி. Question number 9. X, 10, Y, 24, Z என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் XYZ ஆகியவற்றின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Find X, Y and Z given that the numbers X, 10, Y, 24, Z are in AP. இது ஒரு continuous sequence. இதுல வந்து அந்த XYZ வந்து நடுவுல கேப் வந்திருக்கு. அதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. X, 10, Y, 24, Z. Common differences same அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா AP சீரிஸ்னு சொல்லிட்டாங்க. அதனால APனாலே பொது வித்தியாசம் சமமாக இருக்க வேண்டும். Ten minus X இத 1ன்னு வச்சுக்கோங்க. T3 minus T2. Y minus 10. இது வந்து T1, T2, T3, T4, T5. ஓகேவா? சரி. T4 minus T3 அப்படிங்கும்போது 24 minus Y. T5 minus T4 அப்படிங்கும்போது Z minus 24. ஓகேவா? So இத 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணியாச்சு. சரியா? இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுத்து 3ல போட்டா Y கேன்சல் ஆயிடும். Y உடைய வேல்யூ கிடைச்சிருமா? ஏன்னா இது Y minus 10, இது 24 minus Y. So 2 and 3 நம்ம சார்ட் அவுட் பண்றோம். ஈக்குவேட் பண்றோம். Y minus 10 is equal to 24 minus Y. So Y எல்லாம் ஒரு இடத்துல எடுத்துட்டு வந்துருங்க. Y இந்த பக்கம் வரும்போது இது 2Y ஆயிடும். இந்த பக்கம் இது போகும்போது 34 ஆயிடும் plus 10. So அப்போ Y is equal to 34 divided by 2. Y is equal to 17. 17 அப்படின்னு கிடைச்சாச்சு. So இப்போ Y னுடைய மதிப்பு தெரிஞ்சதுனால 1 and 2 எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து Y க்கு பதிலா வேல்யூ போட்டோம்னா X கிடைச்சிரும். 1 and 2 கம்பேர் பண்ணும்போது 10 minus X is equal to Y minus 10. 10 minus X is equal to 17 minus 10. 10 minus X is equal to 7. 10 minus 7 is equal to X. X is equal to 3. ஓகேவா? So Y னுடைய மதிப்பு 17, X னுடைய மதிப்பு 3ன்னு தெரிஞ்சாச்சு. இல்லையா? இப்ப அடுத்தது 3ஐயும் 4ஐயும் எடுக்கிறோம். இங்கேயும் Y யோட மதிப்பை போட்டோம்னா Z கிடைச்சிடும். ஓகேவா? இப்ப XY கண்டுபிடிச்சதுல டவுட் இல்லல்ல. So Z வந்து இங்க கண்டுபிடிச்சிடலாமா? 24 minus Y is equal to Z minus 24. 24 minus 17 is equal to Z minus 24. 24ல 17 கழிச்சீங்கன்னா 7 to Z minus 24. 7 plus 24 is equal to Z. Z is equal to 31. So இப்போ இங்க வந்து the required value X is equal to 3, Y is equal to 17, Z is equal to 31. எல்லாமே வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா? So ஏதோ ஒரு வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம்னா மத்த வேல்யூஸ் எல்லாமே ஐடென்டிஃபை பண்றது என்ன ஆகும்? ரொம்ப ஈஸி ஆயிடும். சரிங்களா? So அடுத்த கணக்குகள் வந்து நீங்க ஹோம்வொர்க் ட்ரை பண்ணலாம். ஒரே நிமிஷம்.
10, 11, 12, 13 இது 3மே வந்து நீங்க 4 கணக்குமே ஹோம் ஒர்க் வந்து ட்ரை பண்ணலாம். 12வது கணக்கு நம்ம ஆல்ரெடி போட்ட மாடல் தான். 11ம் போட்ட மாடல் தான். ஸோ நீங்க ஹோம் ட்ரை பண்ணிட்டு வந்து அடுத்த கிளாஸ்ல டவுட் கேளுங்க. இல்லன்னா அடுத்த கிளாஸ்ல சேம் வந்து நம்ம கன்டின்யூ பண்ணலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் எதுவும் இல்ல அப்டின்னா, நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த சம்ஸ் ஹோம் ஒர்க் ட்ரை பண்ணிட்டு வாங்க. ட்ரை பண்ணிட்டு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ். வாழ்க பாரதம்! வெல்க தமிழகம்!